என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு சொல்லி அப்பா கிட்ட முதல்ல பிரார்த்தனை வைக்கிறேன். அதேபோல வருகின்ற அக்டோபர் 2, 1, 2 பாபாவோட 2ஆம் தேதி மகா சமாதி தினம் சிறப்பாக நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில கொண்டாடப்போறோம். அதேமாரி 1ஆம் தேதி நம்மளுடைய சரஸ்வதி பூஜைய முன்னிட்டு அதுக்கும் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 2 நாளும் மிக சிறப்பான விழாக்கள் நடத்தப் போறோம். அதுக்கான அந்த என்னென்ன பூஜைகள் நடக்கப் போகுதுன்ற அடுத்தடுத்து வர வீடியோல உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மிக சிறப்பான ஏற்பாடுகளோட நம்ம துவாரகமாய் ஆலயத்தில பாபாவோட மகா சமாதி தினம் சிறப்பா கொண்டாடுவோம். உங்களுடைய ஆதரவோடும் நீங்களும் வந்து அதில கலந்துக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சாய்ராம். இந்த பதிவுல நாம சும்மா இருந்தாலும் நம்மளுடைய கர்மா நம்மள சும்மா இருக்க விடாது. உண்மைதான் சாய்ராம். நாம சும்மா இருப்போம். ஆனா நம்ம கர்மா நம்மள தேடி வந்து நம்மள ஒரு சிக்கல்ல மாட்ட வைக்கும். அது மாரி தான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனா இந்த கர்மாவிலேருந்து நாம எப்படி தப்பிக்க முடியும்? கண்டிப்பா முயற்சி செஞ்சா தப்பிக்கலாம். ஒரு சாய் சகோதரி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பெரிய சிக்கல சொன்னாங்க. அவங்க கணவர் இறந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு விபத்துல அவர் கணவர் இறந்துட்டாரு. ஒரு குழந்தை இருக்கு. 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க கணவருடைய அவர் அரசாங்கத்துல வேலை செய்றதுனால, அந்த வேலை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க 3 வருஷத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வேலைக்கு போயின்னு இருக்கிறாங்க. அவங்க வீட்ல அவங்க அப்பா, அம்மா இன்னொரு திருமணம் பண்ண சொல்றாங்க. ஆனா, அவங்க பண்ண முடியல. வேணான்ட்டாங்க. ஏன்னா, எனக்கு வேலை இருக்கு, என் குழந்தை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். திருமணம்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க அவங்க வேலைய பார்த்துக்கினே இருக்கிறாங்க. கர்மா எப்ப, எந்த நேரத்தில, எந்த ரூபத்தில வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா, கர்மா நமக்கு வேலை செஞ்சுக்கினே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய கர்மா நம்மள விட்டு போகாது. அது ஏதாவது ரூபத்தில வருன்னுவாங்கல்ல. அதே போல தான் இவங்களுக்கு ஒரு கர்மா ஒரு ரூபத்தில வந்தது. இவங்க வேலை செய்ற ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வரார். அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கின்னு வரார். இங்க வேலைக்கு வராரு. வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது, கர்மா எப்படி இவங்களுக்கு வேலை செய்யுது பாருங்களேன். அந்த நபர் ஓரளவுக்கு அவங்க கணவர் மாரியே இருப்பாரு. அவருடைய முடி, ஹேர் ஸ்டைலு, அவர் உடம்பு வாகு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர் மாரியே இருக்கு. இவங்களுக்கு அவர பார்த்ததுலேருந்து ஒரு இனம் புரியாத ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம கணவர் திரும்பி வந்துட்டார் மாரியே வந்திருக்கு. அவங்க கூட போய் பேசுறது, இவங்கள வாலண்டரியா போய் பேசுறது, அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட்லான்னு யோசனை பண்றது, இப்படி இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தன்னாலேயே வந்துடுச்சு. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க கணவர் மாரியே இருக்கிறதுனால, அவங்களுக்கு அவங்க கணவரோட ஞாபகம் வந்துடுச்சு. இந்த பழக்கம் நாளடைவில திருமணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்கிற அளவுக்கு போயிருக்கு. அவர. ஆனா, அதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. பெரிய பிரச்சனையே இருக்கு. ஏன்னா, அவருக்கு திருமணமாயி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க மனைவி தனியா இருக்கிறாங்க. இவர் வேலை மாற்றங்களுக்காக இங்க வந்திருக்கிறாரு. இத மனசுக்குள்ள இவங்களால வெளிய சொல்லவும் முடியல. அவர்கிட்டயும் சொல்ல முடியல. அவங்க கிட்ட அப்படி இவங்க தான் பழகுறாங்களாக்காண்டி அவர் அந்த மாரி பழகல. அதான் உண்ம. அதையும் இவங்க வெளிப்படையா சொல்ட்டாங்க. நான் தான் அவர கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறேனேக்காண்டி அவருக்கு அந்த எண்ணம் இல்ல. அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நான் என்ன முடிவு எடுக்கிறது? மனக்குழப்பமா இருக்கு சாயன்னா எனக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி மனம் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிடுச்சு. நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல. இந்த விஷயத்த நான் வெளிய கூட சொல்ல முடியல. நான் உங்கள ஒரு சகோதரனா நெனச்சு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க. நான் உன்னுடைய வீடியோவ நெறைய பார்த்துன்னு இருக்கிறேன். நெறைய பேருக்கு நல்ல தீர்வு சொல்றீங்க. நீங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் அவர திருமணம் பண்ணலாமா? வேண்டாமா? எனக்கு பெரிய மனக்குழப்பமா இருக்கு. இதுக்கு எங்க அப்பா, அம்மா கிட்ட கூட என்னால கேட்க முடியாது. ஆனா, நான் அவர திருமணம் பண்ணுனா, நான் நல்லா இருப்பேன்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கினே இருக்கு. சொல்லிடு, சொல்லிடுன்னு சொல்லி, அவர் மனசுக்குள்ளேருந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ண சொல்ட்டான். இவங்க கடவுள் நம்பிக்கை ரொம்ப கொண்டவங்க. அதையும் தெளிவா புரிஞ்சுங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவுடனே நான் என்ன பண்ணேன், சாய்ராம் நேரடியா சொல்ல முடியாது சில விஷயங்கள.
நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அத மட்டும் நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. ஒரு 12 வாரம், இல்ல ஒரு 11 வாரம், இல்ல 9 வாரம் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா அவர திருமணம் பண்ணணுமா, இல்ல அப்ரோச் பண்ணலாமா கேளுங்க, அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அது பெரிய தப்பு. இவங்க திருமணம் அப்ரோச் சொல்றதே பெரிய தப்பு. ஏன்னா இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படும். இருந்தாலும் நம்ம கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னா இப்படித்தான். அவர திருமணம் பண்ணவும் முடியாம, அவர பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். மனசு வெடிச்சு இல்லாம, தூக்கம் இல்லாம, ஏற்கனவே அவன் கணவர் இறந்த துக்கத்துல இது வேற பெரிய துன்பம் வந்து மாட்டிக்கின்னு அவங்க முழிக்கிறாங்க. அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம, கர்மா அவங்கள போட்டு நசுக்குது. நான் அவன்கிட்ட சொன்னேன், "சாய்ராம், நீங்க அந்த கர்ம வினை போனன்னு சொல்லி ஒரு 2 காயின், ஒரு கைப்பிடி அரிசி வச்சு, இல்ல சர்க்கரை. இத வச்சு ஒரு 12 வாரம் செஞ்சீங்கன்னே வாங்கன்னாங்க." ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கிறது கர்மா. அது நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அத நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது. இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்கன்னு வாங்க. 2டே 2 காயின், ஒரு சர்க்கரை, இல்ல ஒரு கைப்பிடி அரிசி. ஏதாவது ஒண்ணு. இல்ல 2ம் கலந்து கூட வச்சு, நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க. எனக்கு ஒரு நல்லது நடக்கணும். என் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. என் கர்மா போணும்னு சொல்லி வேண்டிக்கினே வாங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு நான் தெளிவா அந்த பரிகாரம் சொன்னேன். அவங்களும் அத செஞ்சுக்கினே வந்தாங்க. உண்மையிலேயே சாய்ராம். அந்த கர்மா நம்மள எப்படி சிக்கல்ல மாட்ட வச்சதோ, இந்த பூஜை பண்ண உடனே அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப தெளிவா இருந்தது. 12 வாரம்லாம் முடிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "சாய்ராம், நான் அந்த இடத்துலேருந்து வேலைய மாறின்னு போயிடலான்னு பார்க்குறேன்." அப்படின்னு தான் நெனச்சேன். ஏன்னா, நான் இந்த பூஜை பண்ண, நான் பண்ற தப்பு எனக்கு கடவுள் உணர்த்தினார். அந்த கடவுள் எனக்கு உணர்த்தினார். "நீ அடுத்தவரோட கணவர விரும்புற. உன் கணவர் என்கிட்ட மோட்சத்துக்கு வந்து என் கூட நிம்மதியா இருக்கிறார். உனக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா, இன்னொரு திருமணம் பண்ணிக்கோ. அது வீட்ல சொல்லி யார வேணாலும் திருமணம் பண்ணிக்கோ. இந்த நபர் வேணாம். இவர் அடுத்தவரோட கணவர். ஒண்ணு நீ எதிர்க்க பார்க்கும்போது, உன்னுடைய கர்மா உன்ன இழுக்கும். ஒண்ணு இந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடு. இல்ல அவர நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லி கடவுளே சொன்னாராம் அதுக்கு. அதே போல அந்த நபருக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போயிட்டாராம் அவரு. 12 வாரம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, "சாய்ராம், இப்ப மனசு எனக்கு தெளிவா இருக்கு. நான் எதையும் பார்த்து இந்த புற சூழ்நிலையில போய் நான் மாட்டிக்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு. நீ கடுமையான சூழ்நிலையில இருக்கிற. உனக்கு திருமணம் பண்ணணும்னு யோகம் இருக்கு. வேணா திருமணம் பண்ணிக்கோ. அடுத்த வாழ்க்கை உனக்கு நான் சுகமாக அமைச்சு தரேன்." அப்படின்னு சொல்லி பாபாவே என்கிட்ட அந்த பூஜை பண்ணும்போது சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவரு வேண்டாம். ஆனா இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் சாயண்ணா. 2வது திருமணத்த பத்தி நான் யோசனை பண்ணல. அப்பா சொன்னாலும் வேண்டாம். எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என் மகள நல்லபடியா படிச்சு, நல்லபடியா ஆக்கணும். ஏன்னா நான் என் கணவர் அவ்வளோ தங்கமானவர். என்ன நல்லபடியா வச்சிருந்தார். நான் அவருடைய நினைவாகவே இருந்து நான் சந்தோஷமா வாழறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சாய்ராம். ஒரு பெண்மணி தனியா வாழறது ரொம்ப சிரமம். நான் அவங்ககிட்ட சொன்னேன், "ஒண்ணும் தப்பில்ல சாய்ராம். இன்னும் 1 வருஷம், 2 வருஷம் பொறுத்து கூட நீங்க 2வது திருமணம் பண்ணிக்கங்க. தவறே இல்ல." அத ஏதாவது அப்பா, அம்மாவ பார்த்து நல்ல குடும்பமா இருந்தா, இல்ல மனைவி இறந்திருந்திருப்பாங்கல்ல, அந்த மாரி ஆட்கள், இல்லன்னா விவாகரத்தானவங்க, ஏதோ ஒருத்தருக்கு வாழ்க்கை குடுக்கறதுல தவறே இல்ல. 2வது திருமணம் செய்றது ஏதோ தப்புல்லாம் நெனைக்காதீங்க. திருமணம் பண்ணுங்க. ஆனா இப்ப வேண்டாம். இன்னும் 1 வருஷம் போட்டும். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த ஒரு மனமாற்றத்த அப்பா உங்களுக்கு குடுத்தது பெரிய சந்தோஷம். ஏன்னா, நம்ம கர்மாவுல இருக்கும்போது, நாம என்ன முடிவு எடுக்கிறோம்னு நமக்கு தெரியாது. தப்பான முடிவுகள் எடுத்துரும். கர்மா நம்மள அப்படிதான் எடுக்க வைக்கும். அந்த சகோதரி அந்த பூஜை பண்ணலன்னா, ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டி அவங்க அசிங்கப்பட்டு, அந்த வேலையிலயும் பிரச்சனை, அந்த குடும்பத்திலயும் பிரச்சனை, மிகப்பெரிய சிக்கல்ல போய் மாட்டியிருப்பாங்க. அந்த கர்ம வினை பூஜை பண்ணி, அவங்க அதுலேருந்து வெளிய வந்து ஒரு தெளிவா பேசுனாங்க. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயமே. ஒரு தெளிவான விஷயத்த அவங்க பேசுனாங்க. உண்மையிலேயே அது பாபா அவங்களுக்கு குடுத்த மிகப்பெரிய வரம் தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா, நான் சொன்ன மாரி அத கரெக்ட்டா செஞ்சு, அதுலேருந்து வெளிய வந்துட்டாங்க. இப்படிதான் செய்றாங்க. நம் வாழ்க்கை நல்லபடியா போய்க்கினே இருக்கும். ஆனா, கர்மா வந்து யார் மூலியமா, எது மூலியமோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள மாட்ட விட பார்க்கும். அதுலேருந்து நம்ம தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பா இந்த கர்ம வினை பூஜைய தொடர்ந்து செய்யுங்க. கர்மா நம்மள விட்டு போகும். நாம் வாழ்க்கை சந்தோஷமாக போகும். கடவுளோட அருள் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அந்த மாரி அதே மாரி பெண்கள் 2வது திருமணம் செய்யலாமா? வேண்டாமான்னா, கண்டிப்பா செய்யலாம். ஆனா, அது குடும்பத்தில யாருக்கும் பாதிப்பு வராம,
அப்பா, அம்மா சம்மதத்தோட, இல்ல நீங்க தெளிவான முடிவோட திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள். இதுக்கு எந்த தடையுமே இல்ல. அப்பா நல்லபடியா வச்சிருப்பாரு எல்லாரையும். இப்படி நீங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும்போதோ, இல்ல ஒரு பயத்துல இருக்கும்போதோ, இந்த கர்ம வினை பூஜைய போய் செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். தெளிவான முடிவு எடுக்க வரும். வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்ப அப்பா குடுப்பார் சாயராம். ஓம் சாய்ராம்.